திருக்குறள், அறத்துப்பால், இல்லறவியல், அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பத்தை காணும்போது கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். The love within cannot be locked away. When you see the suffering of your loved one, it comes out through tears. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லாம் தமக்கே என உரிமை கொண்டாடுவர். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். People without love keep everything for themselves. Those filled with love share everything they have, even their most precious things. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறு இருக்கு, என்போடு இயைந்த தொடர்பு. உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். Just as life and the body are connected, the unity of love and action is the highest form of harmony. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும். அந்த உள்ளம் அனைவரையும் நட்பாக்கும் சிறப்பையும் உண்டாக்கும். Love leads us to be kind to others, and this kindness builds strong friendships. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து, இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம். The happiness people experience in life can be attributed to the fact that they possess a loving heart. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. வீரச் செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள். Those who don't realize that love drives courageous actions will believe that love only inspires righteous acts. என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். வெயிலின் வெம்மை புழுவை வாட்டுவது போல அன்பு இல்லாத ஒருவரை அறம் நிறைந்த அவரது மனமே வாட்டி வதைக்கும். Just like the sun's heat torments a worm, a person without love will be tormented by their own virtuous conscience. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண், வற்றல் மறந்தலிருத்தற்று. மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் தளிர்த்தது போன்றது. The life of a person without love in their heart is like a palm tree trying to grow in a desert. புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு. அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? What is the use of having a beautiful exterior if one lacks the inner quality of love? அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு, என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும். இல்லையேல் அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் உடலேயாகும். Living with a loving heart makes one truly alive. Without it, it's just an empty shell covered with skin and bones. நன்றி. அடுத்த அதிகாரம், விருந்தோம்பல்.